நினைப்போம் ஒண்ணு, ஆனா அது ம். நடக்காதுல்ல. எஸ். ஸோ அது அது என் லைஃப்லயும் அப்படிதான். கெரியர் இதுல மட்டும் நான் சொல்றேன். என்னோட ம். சினி ஃபீல்ட்ல வந்து நான் நெனச்சது எனக்கு நடக்கவே இல்ல. விருப்பமே இல்லாம பண்ணேன் அந்த ப்ராஜெக்ட்டும். ஸோ அதுல ஒரு செகண்டரியா ஒரு சிஸ்டர் ரோல் பண்ணதுனால, இப்ப வரைக்குமே என்னால ஒரு ஹீரோயினா எடுத்து வைக்க முடியல. எல்லா இடத்துலயுமே ஏன் அவங்க அவங்க ஃபோட்டோவே இருக்கு அப்படின்னு கேட்டா, அவரு என்ன சொன்னாருன்னா, உன்ன போட்டா யாரும் தியேட்டருக்கு வரமாட்டாங்கம்மா. அவ தான் கிளாமரா இருக்கா. அதனால அவள போட்டா தான் தியேட்டருக்கு வருவாங்க அப்படின்னாங்க. அப்படியே இடிஞ்சு போயிட்டேன். அப்போ வந்து ஓகே பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் போட சொல்லிட்டாங்க. போட்ட உடனே பண்ணிட்டேன். செலக்டும் பண்ணிட்டு போயிட்டாரு அவர் பாட்டுக்கு. ஐயோ! ஐயய்யோ! அழ ஆரம்பிச்சிட்டேன் நானு. இல்ல அவரு என்ன ரிஜெக்ட் பண்ணுவாருன்னு நினைச்சேன். ஏன் என்ன செலக்ட் பண்ணாரு? நான் போறேன். லாஸ்ட் ஷூட் டைம்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு மாரி மனசுக்கு பிடிக்காத மாரி ஆயிடுச்சு. பாலா சார் மூவி பண்ணும்போது. என்னடா இது அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஹர்ட் பண்ணிட்டாரு. அந்த ரோல் நம்ம பண்ணும்போதே தெரியும் இல்லையா? அது பெருசா ஒண்ணும் பேசுற மாரி இல்ல அந்த ரோலு. எனக்கு வந்து இந்த படத்தினால வேற படம் வரலனாலும் பரவால்ல. இந்த படம் கண்டிப்பா ஓடாது. அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அது தெரியல எனக்கு அந்த படம் ஹிட்டா என்னன்னு தெரியல. பெருசா போகல. அதனால வந்து சரி நம்ம சொன்னதுனால தான் அப்படி ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் சஹானா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே. நான் Instagramல ஆக்சுவலி நான் பார்க்கும்போது ஃபுல்லா சாரீஸ்ல இருந்தீங்களா? ரொம்பவே வித்தியாசமா இருக்கீங்க இங்க பார்க்கறதுக்கு. அது வந்தோனே கொஞ்சம் ஒரு மாரி ஷாக் ஆயிடுச்சு. அங்க வேற மாரி இருக்கீங்க. இங்க லைக் டோட்டலா கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்டா இருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போனீங்கன்னா இருக்கு. இருக்கும் மாடர்ன் இருக்கு. ட்ரெஸஸ். ரொம்ப ஆ. முன்னாடி இப்போ இந்த ட்ரெஸ்லயே ஆக்சுவலி ஐவ் சீன் அ போஸ்ட் இதுலே. இருந்திருக்கும். பட் அந்த சாரி லுக் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வருது இல்லையா? ஆ. ஸோ அதுல ஒவ்வொன்னும் பார்த்து சாரி அண்ட் தாவணீஸ் தாவணி. வருது இல்லையா? யூ லுக் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அது கமிங் ஆக்சுவலா ரீசென்ட் ப்ராஜெக்ட். அதனால அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம பிக்ஸ் போஸ்ட் பண்றதுனால அப்படி இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நீங்க நீங்க எப்படி வந்தீங்க? அந்த என்ட்ரில எல்லாருக்குமே தெரியும். ஒரு மியூசிக் ஃபேமிலி தான். பட் யூ யூ ஹேவ் ஹேட் யுவர் ஸ்ட்ரகிள் வீட்ல கன்வின்ஸ் பண்றதுக்கு. அப்போ இவ்ளோ கன்வின்ஸ் பண்ணி நம்ம வரணும். லைக் இவ்ளோ நம்ம போராடியே ஆகணுங்கிற அந்த ஒரு தாட். ஏன்னா சின்ன வயசுல வந்துட்டீங்க. யூ வர் ஜஸ்ட் 17ல யா. ஸ்டார்ட் பண்ணும்போது 16, 17. 16, 17. ஸோ அந்த ஏஜ்ல நம்ம இதுதான் நம்மளோட கெரியர்ன்னு நம்ம டிசைட் பண்ணி வீட்ல போராடணும்னா, அதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். கண்டிப்பா. மேபி ஒரு காலேஜ்க்கு அப்புறம் உங்களோட கெரியர் நம்ம டிசைட் பண்றோம்னா, அது ஒரு டிஃபரெண்ட் திங் இல்லையா? ஸோ அந்த ஒரு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? தி ஃபர்ஸ்ட் திங். அண்ட் எப்படி அது வீட்ல அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு? இல்ல ஆக்சுவலா நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போதே வந்து விஸ்காம் ஜாயின் பண்றேன் ம். அப்படின்னு கேட்டேன் நானு ம். வீட்ல. ஒண்ணு விஸ்காம் ஜாயின் பண்றேன், இல்லன்னா மியூசிக் காலேஜ்ல சேர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகே. நான் வந்து 12th ஸ்கூல் டாப்பர். அதனால வந்து ஓ! இல்ல நீ நல்லா படிக்கிற வாவ்! பொண்ணு. அதனால வந்து மியூசிக் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஜீன்லயே இருக்கும். விஸ்காம்லாம் வேண்டாம். அதெல்லாம் வந்து மீடியா ஃபீல்ட்ல போயிடும். அந்த ம். மாரி எதுக்கு தேவையில்லாததெல்லாம் படிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்காத ஒரு கோர்ஸ்ல சேர்த்து விட்டுட்டாங்க. வாவ்! எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ம். காலேஜ் போறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரல. ஸோ அந்த டைம்ல வந்து லைட்டா உடம்பு சரியில்லாத மாரி ம். ஆச்சு. ஆச்சு அவ்வளதான். நடிக்கல. இல்லன்னா என்ன ரீசன்னே தெரியாது டாக்டர்ஸ்க்கே. அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு டஃப் குடுத்துட்டேன். ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து இல்ல என்னால காலேஜ்லாம் ரெகுலரா முடியல. ரொம்ப லாங் வேற அப்போ. ம். டிராவல் டைமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தது. அப்பா! காலேஜ்க்கு. ஓகே. அதனால வந்து ரொம்ப லாங்கு எனக்கு இவ்ளோ உடம்பு சரியில்லாமலாம் முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 3 மந்த்ஸ் ஃபர்ஸ்ட்டு லீவ் போட்டேன். ம். 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் போம்போது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சு அடுத்த செமஸ்டருக்கு சேர்த்து வந்து எக்ஸாம் வந்து ஐயோ! 2 எழுதணும்னாங்க. ஐய்யய்யோ! இது வேலைக்கு ஆவாது ஆகாது. அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல என்னால ரொம்ப முடியல, உடம்பு முடியல அப்படி இப்படின்னு சொல்லி காலேஜ் விட்டு ட்ராப் பண்ணிட்டேன். வீட்ல சொல்லி. ம். அதுக்கப்புறமா சொன்னேன் நானு, "இல்ல நான் வந்து நடிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு." அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வாய்ப்பே இல்ல. உனக்கெல்லாம் வந்து அது சான்ஸே இல்ல. ஏன்னா நீ பேசுற டைப்பே கிடையாது. ரொம்ப ம். ஒரு மாரி ஷை டைப்பு. சொந்தக்காரங்க வந்தா கூட, "வாங்கன்னு சொல்லு" அப்படின்னு சொன்னா கூட நான் சொல்ல மாட்டேன். ஒரு மாரி வெட்கப்பட்டே நிப்போம். உங்களுக்கு தெரியுதா? அந்த ஒரு ஃபீலு. எஸ், எஸ். அந்த மாரி ஒரு பொண்ணு நானு. ம். அதனால வந்து கண்டிப்பா உனக்கெல்லாம் நடிக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், "இல்ல நான் பண்றேன். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுல விட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவேன்" அப்படின்னு சொன்னதும், சரி ஓகேன்னு எங்க அம்மா வந்து டெஸ்ட் பண்ணாங்க. ம். நான் வந்து உனக்கு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 படம் வந்து சொன்னாங்க. பழைய படம்.
ஒரு மிடில் ரேஞ்ச் அந்த மாதிரி. அது 3த்துல நீ பாரு, நல்லா அந்த படத்த ஃபுல்லா பாரு. அதுல நான் எந்த சீன் சொல்றேனோ அத நீ ஆக்ட் பண்ணி காமி. அது வந்து ஓரளவுக்கு ஓகே, உன்னால மேனேஜ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சுன்னா, நான் வந்து ஹெல்ப் பண்றேன் உனக்கு அப்டின்னாங்க. நல்லா இருக்கே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 படமும் பார்த்தேன். அதுல அவங்க சொன்ன சீன நான் பண்ணி காமிச்சுட்டேன். ம். அதுக்கப்புறம் எங்க அம்மாவே வந்து, "பரவால்ல, அ நீ பேசலனாலும் இதெல்லாம் வந்து கரெக்ட்டா பண்ணிடுற. சரி ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூடவே இருந்து, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே, அதாவது என் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அம்மா என் கூடவே இருப்பாங்க. ஒவ்வொரு எல்லா விஷயம் பார்த்து பார்த்து. ஷூட்டிங்க்குமே ம். கூடவே இருப்பாங்க. ஸோ அவங்களோட வொர்க்கையும் அவங்க விட்டுட்டு என் கூட இருக்கிற மாரி ஆயிடுச்சு. இப்ப வீட்ல பாக்கி இருக்கிற மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, ரிலேட்டிவ்ஸு ஆமா. அது அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்க? இல்ல ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் நடிச்சு காட்டினீங்களா? இந்த மாதிரி டேலண்ட் இருக்கு பாருங்கன்னு அப்படி சொல்லிட்டு. அப்படிலாம் காட்டினாலும் அவங்கலாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி இல்ல. ம். ஸ்டார்ட்டிங்லலாம் கொஞ்சம் ரொம்ப இல்ல, இல்ல நாங்க யாரும் உங்ககிட்ட பேச மாட்டோம் அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க. சரி பேசலனா போங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்துருவாங்கல்ல. சரியாயிருச்சு. சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது அதாவது நமக்கு பேக்கிரவுண்ட் யாருமே இல்லாம வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது இன்னொரு போராட்டம். ஆமாமா. அது அது இப்ப வரைக்குமே போராட்டமா தாங்க போயிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டம் தான். அது அந்த எப்படி அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல ட்ரை ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணீங்களா? இல்ல சீரியல் ஃபிலிம் தான். ஃபிலிம். ஸ்டார்ட்டிங்ல ஃபுல்லா ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் ம். நானு. ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்கு எப்படி மூவ் பண்றது எங்களுக்கு அப்டின்னே எங்களுக்கு தெரியல. ம். அப்போ அ அம்மா வந்து மியூசிஷியனா இருக்கும்போது, டி. ராஜேந்தர் சார் வந்து ம். தெரியும். ஸோ ஓகே. அவர் வந்து மீட் பண்ணியிருக்காரு. அவங்களோட மியூசிக் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு அப்டின்லாம் நல்லா பேசியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து அவங்க ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோட்டோஸ் குடுத்து பார்ப்போம் அப்டின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் ரொம்ப கேவலமா இருக்கும் அந்த ஃபோட்டோஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கணும்னே எடுக்கிறது தெரியாது. தெரியாதுல்ல. ம். அந்த மாரி எடுத்துட்டு கொண்டு போய் குடுத்தோம் அவங்க ஆஃபீஸ்ல. 2, 3 டேஸ்லயே வந்து எங்களுக்கு அங்கருந்து கால் வந்துச்சு. ம். இந்த மாரி டிஆர் சார் வந்து நேர்ல பார்க்கணும்னு சொல்றாங்க, வாங்க அப்டின்ட்டு. வாவ்! பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் நல்லா எடுத்ததும் இருக்கே. குடுத்தோம். கால் வந்துச்சு அப்டின்னு சொல்ட்டு போனோம். பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்து குறளரசன் ம். நடிக்கிறதா ம். சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அந்த படத்துல வந்து குறளரசனும் நானும் தான் பேரா. அ எடுத்த உடனே எஸ். பேர். அப்படி வாவ்! அப்படி போட்டிருந்தாரு. ஆ. அது ஆக்சுவலா ஹால்ஃப் மூவி வந்து நானும் குறளரசனும் இருக்கிற மாதிரி. ம். மீதி ஹால்ஃப் வந்து நாங்க வளர்ந்துட்ட மாதிரியும், ம். அவரே நடிக்கிற மாரி அவருக்கு ஒரு பேர் ஒண்ணு ஓகே. பெரிய பொண்ணா போட்டிருந்தாங்க. நான் வந்து ஸ்கூல் பொண்ணா ம். கமிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க பண்ணவே இல்ல. அப்படி அந்த ஆஃபீஸ்க்கு நான் போறப்போ, இன்னொரு ப்ராஜெக்ட் இருந்து அந்த ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது, அவங்க பார்த்துட்டு அதுல கூப்பிட்டாங்க. ஸோ அப்படிதான் அந்த மாரி ஒவ்வொரு ஸ்டார்ட் ஆச்சு. லிங்க்கும் ஆச்சு. இப்ப டிஆர் பத்தி அப்ப அவர் எப்படி மீட் பண்ணீங்க? கான்வர்சேஷன் ஆமாமாமா. இருந்துச்சுல்ல? நெறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க அவர பத்தி எப்படி இருந்தாரு அவரு? இல்ல டிஆர் சார் வந்து நம்மளோட ஷைனஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்றதுக்கு அவர் மாதிரி ஒரு டேலண்டட் பெர்சன் வந்து நம்ம மீட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாரி நான் அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த ஷைனஸும் போயிடுச்சு. ம். அப்பவே வந்து ஆன் ஸ்பாட்ல அவரு தாளம் போட ஆரம்பிச்சுருவாரு. "நீ டான்ஸ் ஆடு. நீ என்ன பண்றன்னு நான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி பண்ணுவாரு. நடிக்க வைப்பாரு. அங்கேயே வந்து அவரு சொல்லி தருவாரு டயலாக். "நீ இங்க நடி." எல்லாமே பண்ணணும். அவர் மூவி நம்ம கமிட் ஆயிட்டோம்னா எல்லாமே கத்துக்கலாம். அந்த மாதிரி. ஸோ அப்படிதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். ஸ்டார்ட் பண்ணீங்க. ம். சோ அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு? நம்ம நெனச்ச மாதிரி வாழ்க்கை போச்சா? கெரியர் போச்சா? ஆர் ஹவ் வாஸ் இட்? உங்களுக்கு அத அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அண்ட் இப்போ ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் அந்த கெரியர் ஜர்னி எப்படி போகுது? நெனைப்போம் ஒண்ணு. ஆனா அது ம். நடக்காதுல்ல. எஸ். ஸோ அது அது என் லைஃப்லயும் அப்படிதான். கெரியர் இதுல மட்டும் நான் சொல்றேன். என்னோட ம். சினி ஃபீல்ட்ல வந்து நான் நெனச்சது எனக்கு நடக்கவே இல்ல. அது இப்ப வரைக்குமே அப்படிதான். ஆ அது எதனாலன்னு எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நமக்கு இன்னும் நெறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கலாமே! ஆர் மேபி இன்னும் நெறைய டைரக்டர்ஸ் கிட்ட இல்ல நீங்களே போயிருக்கீங்களா ஆடிஷன்ஸ்க்காக? நெறைய போயிருக்கேன். நெறைய ஆடிஷன்ஸ் போயிருக்கேன். நெறைய வந்து நல்லா பண்றேன். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு, "நீங்க செம்மையா பெர்ஃபார்ம் பண்றீங்க. அதனால நீங்க தான் பண்ணுவீங்க எப்படியோ. நான் சொன்னேன்னு சொல்றாதீங்க. ஏன்னா பார்க்கவே எங்களுக்கு தெரியுது." அப்படிலாம் சொல்லிட்டு போயி, அது ரிஜெக்ட் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இட்ஸ் எ டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் பெயின். அந்த மாதிரி நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எக்கச்சக்கமா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ரீசனே இல்லாம இந்த மாரிலாம் நெறைய வந்து போயிருக்கு ப்ராஜெக்ட்ஸு. வரவும் இல்ல. பெருசா வந்து வரவும் இல்ல. நான் நெனச்சது ஓகே. எனக்கு என்னோட தகுதிக்கு ஒரு ரோல் அப்படின்றத நான் யோசிப்பேன்ல. ஸோ அதுக்கான இது வந்து எனக்கு அமையவே இல்ல. இப்ப வரைக்குமே அது அமையல. அதனால தான் மேபி நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டேன். அது கூட ரீசன். ஓகே. ஏன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்டா, ம். ஒரு மாரி டிப்ரஸ்டா அந்த மாரி இருப்பேன் நானு. ஒரு 2, 3 மந்த்ஸ் ஷூட் எதுவும் போல, எதுவும் வரல அப்டின்னாலே பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு, ஏன்னா நான் ஒன்லி டாட்டரு. ஸோ ம். வீட்ல தனியாவே இருக்கிற மாதிரி ஒரு மாரி பைத்தியம் பிடிச்ச மாரி பண்ண ஆரம்பிச்சுருவேன். அதனால தான் அம்மா வந்து இல்ல அத வந்து செகண்டரியா வையி. ஃபர்ஸ்ட்டு வந்து லைஃப பாரு. ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணு. அந்த லைஃப் ஃபர்ஸ்ட்டா இருந்ததுன்னா, இது வந்து உனக்கு செகண்டரி ஆயிடும். ஓகே. ஸோ நீ ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட கான்சன்ட்ரேஷன் அதுல இருக்காது. உனக்கு அதுல வந்தாலும்
வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருவேன். அதனால கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரைன் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. பட் டச்வுட் என்னோட கல்யாண லைஃப்க்கு அப்புறம் வந்து நிஜமாவே வந்து என்னோட கெரியர்ல எனக்கு இவ்ளோ வரலையேன்ற அந்த ஃபீலிங்ஸ் வந்து சத்தியமா இல்ல. போயிடுச்சு. ஓகே. ஏன்னா அவ்ளோ ஹாப்பியா இருக்கேன் நான் இப்போ. பாலா சார் கூட ம். நடிச்சிருக்கீங்களே, அவரோட டைரக்ஷன்ல நடிச்சிருக்கீங்க. ஹவ் இஸ் தட்? ஏன்னா பாலா சாரோட ஸ்கூல்ல நம் படங்கள் நமக்கு கிடைக்கல அந்த இது இருந்தாலும், நம்ம பண்ண ஒரு படத்துல நம்ம பாலா சார் டைரக்ஷன்ல நடிச்சிருக்கோங்கிறது கண்டிப்பா சின்ன விஷயம் கிடையாது. ஸோ அந்த இது எப்படி இருந்துச்சு? அவர் எப்படி இருப்பாரு செட்ல? நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். நானும் நெறைய பேர்கிட்ட நடிச்சவங்க கிட்டலாம் கேட்டுருக்கேன் அவர் எப்படி இருப்பாருன்னு. நீங்களும் சொல்லுங்க எப்படி இருப்பாரு? இல்ல அவரு வந்து டோட்டலா டிஃபரெண்ட்டா தான் இருப்பாரு. எப்பவுமே வந்து நம்ம யோசிக்கிறோம்ல, அவரு அவரு எப்படி ம். இருப்பாருன்ற ஒரு அப்படிதான் இருப்பாரு. அப்படிதான் இருப்பாரு. அப்படிதான் இருப்பாரு. ஓகே. ஆ பயம் இருந்துச்சா உள்ள? ரொம்ப பயம் இருந்துச்சு. பயங்கரமான பயம் இருந்துச்சு. ஏன்னா, அந்த படம் வந்து இப்ப நார்மல் பாலா சார் படம்னாலே ஒரு பயம் இருக்கும். ம். அதுல வந்து டான்சர் ஸ்கிரிப்ட் எஸ். அது. ஸோ நான் டான்சர் ரோல் பண்றேன். எனக்கு மட்டும் தான் அதுல டான்ஸ் தெரியாது. ஓ மை காட்! அவ்வளதானா? பிச்சை அவ்வளோதான். எடுத்துருவாரா? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஆடிஷன் போனேன். ம். ஆடிஷன் கால் வந்தது. அ போனேன். போன உடனே இந்த மாரி டான்ஸ் மாஸ்டர் வச்சு ரிஹர்சல் பண்ணாங்க. ஒரு ம். சில ஸ்டெப்ஸ் வந்து அவங்க சொல்லிக் குடுத்தாங்க. இது பண்ணி பாலா சார் பண்ணி காமிங்க ஃபர்ஸ்ட்டு. எங்களுக்கு ஓகேனா பாலா சார் கால் பண்ணி சொல்லுவோம். ம். அவர் வந்து பார்ப்பாரு. அவருக்கு ஓகேனா தான் செலக்ட் பண்ணுவாங்க ம். அப்டின்னா. எப்படியும் ஓகே ஆவாது அப்டின்ற நம்பிக்கையில தான் நான் போனேன். போனா அவங்க சொல்லிக் குடுத்தாங்க. ஓரளவுக்கு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பாலா சார் வராங்க அப்டின்னு சொல்லிட்டு, வர்றாரு அப்டின்னதுமே எல்லாருமே பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க மேல. ஐயோ! நம்ம என்ன பண்றது இப்போ? அப்டின்ற மாரி இருந்தது. அப்புறம் வந்தவுடனே அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா அவர நேர்ல பார்க்குறேன். அப்ப வந்து ஓகே பண்ண சொல்லுங்க அப்டின்னு சொல்லிட்டு மியூசிக் போட சொல்ட்டாங்க. போட்ட உடனே பண்ணிட்டேன். செலக்டும் பண்ணிட்டு போயிட்டாரு அவரு பாட்டுக்கு. ஐயோ! ஐய்யயோ! அழ ஆரம்பிச்சுட்டேன் நானு. இல்ல அவரு என்ன ரிஜெக்ட் பண்ணுவாருன்னு நெனச்சேன். ஏன் என்ன செலக்ட் பண்ணாரு? நான் போறேன். வேணாம் எனக்கு பயமா இருக்கு. என்னால அவர்கிட்ட ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு டான்ஸே சுத்தமா தெரியாது, வராது. நான் கத்துக்கவும் இல்ல. நான் எப்படி ஒரு டான்ஸர் ரோல் பண்ணுவேன்? ரொம்ப கஷ்டம். இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறமா அசோசியேட் டைரக்டர் வந்து ஜான் சார், ஆ. மகேந்திரன் சாரோட பையன். ம். சச்சின் மூவி டைரக்டர். அவர் வந்து எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு, "ஏம்மா என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னாரு. "இல்ல சார் நான் வரல சார். என்ன விட்டுருங்க. நான் போயிடுறேன்." அ அப்பவும் நான் ரொம்ப சின்னது தான் சின்ன பொண்ணு. அந்த ம். டைம்லாம். ஸோ எனக்கு பயமா இருக்கு. நான் ஒர்க் பண்ணல இந்த படத்துல. எனக்கு நான் டான்ஸே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி அழுதேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, "இப்ப நீ வேணான்னு சொன்னா கூட இங்க 100 பேர் அந்த ரோலுக்காக வெயிட் பண்றாங்க. அதனால வந்து உனக்கு கிடைச்சிருக்கு. பாலா சாரே ஓகே பண்றாருன்னா, அது பெரிய விஷயம். விஷயம். நீ கண்டிப்பா. வந்து இப்படி அழுதுட்டு இருக்காத. சசிகுமார் சாருக்கும் டான்ஸ் தெரியாது. சோ அவர் பண்ற டைம்ல நீயும் பண்ணிக்கலாம். அதனால பிரச்சனை இல்ல. பார்த்து பண்ணிக்கலாம். நீ வா அப்டின்ட்டாரு. சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்பவே வந்து கேட்டாரு. இங்க யாரோ டான்ஸ்ல ரொம்ப வீக்காமே யார் அது அப்டின்னாரு. அப்புறம் எல்லாரும் என்ன கை காமிச்சாங்க. இவ தான் அள்ளு அப்டின்ட்டு. விட்டுருச்சு. அப்புறம் அப்டியா நீதானா? சரி பார்க்கலாம். வா அப்டின்னாரு. எனக்கு கேட்கும்போது எனக்கே இது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே டான்ஸ் தான். சாங் தான். சாங் ஷூட் தான். ஃபர்ஸ்ட் சாங்கே வந்து 12 டேஸ் போச்சு. ஒரே ஒரு சாங். அவ்ளோ கஷ்டமா இருந்தது. அது ஆக்சுவலா என்னோட ரோலுக்கு வந்து இன்னொரு பொண்ணு போட்டிருந்திருக்காங்க. ம். எல்லாருக்கும் வந்து 1 1/2 வருஷம் ரிஹர்சலும் போயிருக்கு. 1 1/2 வருஷமா? 1 1/2 வருஷம் ரிஹர்சல் மட்டும் போயிருக்கு யப்பா! அந்த சாங்ஸ்க்கு. நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன் அந்த பாட்ட. இதுக்கும் எனக்கு தான் டான்ஸும் தெரியாது. அந்த மாரி இருக்கும்போது அந்த பொண்ணு என்னோட ரோலுக்கு இருந்த பொண்ணு வந்து யுஎஸ்லேருந்து வந்திருக்கா. ஸோ அவளுக்கு விசா முடிஞ்சு அவ கிளம்பிட்டா. ஓ! லாஸ்ட் மினிட்ல. ஏன்னா 1 1/2 வருஷம் அந்த டைம் அதிலேயே போயிடுச்சு. ஷூட் ஆரம்பிப்பாங்கன்னு. அதனால லாஸ்ட் மினிட்ல வேற வழி இல்லாம என்ன கமிட் பண்ணிட்டாங்க. அப்படிதான் நான் அந்த ப்ராஜெக்ட் கமிட் ஆனேன். நடுவுல திட்டு வாங்குறது, அடி வாங்குறது அது மாரிலாம் இருந்திருக்கா? அடியெல்லாம் கேர்ல்ஸ் மேல கையெல்லாம் கை வைக்க வைக்க மாட்டாரு. மாட்டாரு. திட்டுறதெல்லாம் பயங்கரமா திட்டுவாரு அதெல்லாம். டான்ஸ்க்கு வந்து என்ன திட்டல. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். தெரியலன்னு வரலன்னு. சொல்லிட்டேன். ஆமா. நீங்க தான் என்ன செலக்ட் பண்ணி வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போனீங்க. அதனால இதுக்கு ஏன் பொறுப்பு கிடையாது. உங்க பொறுப்பு அப்படின்ற மாரி டான்ஸ் வரலன்னா மட்டும் அந்த அந்த ஃபர்ஸ்ட் சாங் ஷூட் அப்போ வந்து ஒரு நாள் ஒரு ஸ்டெப் சாதாரண ஸ்டெப் தான். ஆனா வரல எனக்கு. ம். வரலன்னு அப்படியே எனக்கு டென்ஷன் ஆவுது. ரோட்ல தான் ஆடுறோம். எல்லா சாங்குமே அதுல ரோட்ல தான். அவ்ளோ பேர் 500 பேர் இருக்காங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் மட்டுமே ஒரு 200, 300 பேர் இருப்பாங்க. ஆடியன்ஸ் இது மக்கள் வேற வந்து இருப்பாங்க. ரோட்லன்றதால. ஸோ அவ்ளோ பேர் முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அந்த மாரி ஆடவும் முடியல. அந்த ஸ்டெப்பும் வரல. எனக்கு அசிங்கமா இருக்கு. எல்லாரும் டக் டக்குன்னு ஆடிடுறாங்க. ஏன்னா எல்லாருமே டான்சர்ஸ் ஆல்ரெடி ரிஹர்சல்ல வேற இருக்காங்க. எனக்கு மட்டும் வரல. அப்போ அவர் வந்து கூப்பிட்டாரு. என்ன உன் பிரச்சனை?" அப்படின்னாரு. "இல்ல சார் எனக்கு இந்த ஸ்டெப் வரல" அப்படின்னேன். "வரலையா? பரவால்ல. நான் இங்க உட்கார்றேன். நீ எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறியோ எடுத்துக்கோ. பிராக்டிஸ் பண்ணு. பிரச்சனையே இல்ல. ஷூட்டிங் இன்னைக்கு பண்ண முடிஞ்சாலும் ஓகே. இல்லன்னா நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். ஆனா நீ ஓ! பண்ணு. பிரச்சனை இல்ல எனக்கு." அப்படின்னு சொல்ட்டாரு. அப்புறம் அவரு முன்னாடியே என்ன கூப்பிட்டு, "இங்கேயே நீ பிராக்டிஸ் பண்ணு. நான் இங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவுத்து மேல ஏறி அவரு உட்கார்ந்துக்கிட்டாரு. அவர் முன்னாடியே அப்படியே பிராக்டிஸ் பண்ணி வந்துச்சு. வந்த உடனே அவர் பார்த்துட்டு, "அவ்வளோதான். வந்துருச்சுல்ல? அவ்வளோதான். வா."
டேக் போலாமா ஓகேவா அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னா அப்புறம் டேக் போனாங்க. அப்புறம் கேட்டீங்களா அவர்ட்ட? ஏன் சார் எனக்கு டான்ஸ் அவ்வளோ பேருக்கு டான்ஸ் தெரியுது. எனக்கு டான்ஸ் தெரியல. இருந்தாலும் ஏன் செலக்ட் ஏன்னா இவ்வளோ அவர் வெயிட் பண்றாருல்ல உங்களுக்காக. லைக் நீங்களே பண்ணுங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவால்ல. அது எவ்வளோ பேர் அப்படி சொல்லுவாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அந்த ஒரு பையன் இல்ல அங்க கேட்டிருக்கீங்களா? நம்ம ஸ்பாட்டுக்கு போயாச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? ம். இதுக்கப்புறம் அந்த அந்த ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா அவ்ளோ லாஸ் ஆகும்ல. கண்டிப்பா. என்னால பண்ண முடியும் அப்படின்றது அவருக்கு தெரியுது. நம்பிக்கை. ம். டக்குன்னு வரல அவ்வளவுதான். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணா பண்ணிடலாம். அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஓகே. சோ வாட் இஸ் தி ஒன் லெசன் அங்க இருந்து? ஏன்னா எல்லார்கிட்டயுமே ஒரு பதில் இருக்கும். பாலா சாரோட ஸ்கூல்ல இருந்து வந்தீங்கன்னா, அது ஒரு ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன்னே நம்ம ம். சொல்லலாம்ல. ம். சோ அங்க இருந்து வந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்னு சொல்றதுக்கு எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? நெறைய கத்துக்கிட்டேன். ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்ளோ மைன்யூட்டா சொல்லி தருவாரு. ஆம், இப்போ ஒரு சீன்ல வந்து கண்ணு சிமிட்டுறது கூட எத்தன வாட்டி சிமிட்டணும்னு சொல்வாரு. அது மட்டும் தான் நம்ம பண்ணணும். அவர் சொல்றது மட்டும் தான் நம்ம பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டி சிமிட்டினோம்னா கூட ரீடேக் போவாங்க. அந்த அவ்ளோ அளவுக்கு மைன்யூட்டா கவனிப்பாருல்ல. அவ்ளோ மைன்யூட்டா கவனிச்சு ஆனா அப்படியே ரசிச்சு பார்க்குற மாரி இருக்கும் அவரு சொல்லிக் குடுக்கறத. அவ்ளோ நைஸ். நல்லா சொல்லி தருவாரு. ஸோ அந்த மாரி ரியாக்ஷன்ஸ் நல்லா கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட. அப்புறம் என்னன்னா, அ எங்க எங்க வேணாலும் நம்ம போய் அடாப்ட் ஆயிக்கலாம் இப்போ. ம். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு இல்ல. ஸோ ரோட்லயே எங்க வேணா உட்காந்துக்கலாம். எவ்ளோ வெயில் இருந்தாலும் அத வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் பாலாசர் மூவின்றது எக்ஸ்ட்ரீம் லெவல். ம். அத பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன வேணா என்ன வேணா பாத்துக்கலாம். அவ்வளோதான். அந்த மாரி ஆயிடுச்சு. ஓகே. சோ அதுக்கப்புறம் நெனச்சீங்களா? பாலா சார் படத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இனிமே நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சா உள்ளுக்குள்ள? இருந்துச்சு. ஆனா, ம் இப்போ அந்த ரோல் நம்ம பண்ணும்போதே தெரியும் இல்லையா? அது பெருசா ஒண்ணும் ம். பேசுற மாரி இல்ல அந்த ரோலு. அதனால அதுக்கு ஏத்த மாரி தான் வரும் அப்படின்னு நெனச்சேன். அதே மாதிரி இது எனக்கு சொல்லலாமான்னு தெரியல. லாஸ்ட்டு ஷூட் டைம்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு மாரி மனசுக்கு பிடிக்காத மாரி ஆயிடுச்சு. பாலா சார் மூவி பண்ணும்போது. ஆ என்னடா இது அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஹர்ட் பண்ணிட்டாரு. என்ன எல்லார் முன்னாடியும் வந்து ம். தப்பா பேசுறது அந்த மாரி பேசிட்டாரு. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம, இதுக்கும் என் மேல தப்பு இல்ல. என் மேல தப்பு இருந்தா நான் தாராளமா அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்திருப்பேன். என் மேல தப்பு இல்ல. இன்னொருத்தவங்க மேல தப்பு இருந்தத, அவரு வந்து என் மேல காமிச்சுட்டாரு. அது வந்து ஒரு நார்மலா காட்டாம, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அ எல்லார் முன்னாடியும் வந்து ரொம்ப அசிங்கமா பேசி, அந்த மாரி பேசிட்டாரு. ஸோ, எனக்கு என்னன்னா, நான் டக்குனு ஹர்ட் ஆனேன்னா, டக்குனு என்ன வேணா சொல்லிடுவேன். ரியாக்ட் ஸோ, ஆயி. அங்க என்னால அவர்கிட்ட பேச முடியல. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அழுதுட்டு நான் வந்து சொன்னேன். எனக்கு இது தப்பு தான். பட் இருந்தாலும் நான் வந்து சொல்றேன். அம் எனக்கு வந்து இந்த படத்தினால வேற படம் வரலனாலும் பரவால்ல. இந்த படம் கண்டிப்பா ஓடாது. அப்டின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அது தெரியல எனக்கு அந்த படம் ஒரு ஹிட்டா என்னன்னு தெரியல. பெருசா போகல. அதனால வந்து நம்ம சொன்னதுனால தான் அப்டி ஆயிடுச்சோ! அப்டின்ற ஒரு இது கில்ட். இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு நான் அந்த டைம்ல நான் அத சொன்னது கரெக்ட் தான் அப்டின்னும் எனக்கு ஃபீல் ஆவுது. ஏன்னா அவ்ளோ ஹர்ட் பண்ணாரு. சோ அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கா அவரு கூட? ஏன் சார் அப்படி நான் இல்ல, பண்ணலையே அந்த ஒரு இல்ல. அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷனும் கிடையாது. அவங்க சைட்ல இருந்து ஒரு காலுமே கிடையாது. எனக்கு பேமெண்ட்டே வரல. ஓ மை காட்! அப்படியா? ஆமா. ஓகே. அது நீங்களும் பிகாஸ் நம்ம வொர்க் பண்ணியிருக்கோம். நம்ம கால் அங் பண்ணா எடுக்க மாட்டாங்கல்ல. அந்த மாரி ஓகே. அந்த மாரி. ம். ஓகே. சோ அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஜர்னி அ இதுலருந்து கண்டிப்பா ஹர்ட் ஆயிருப்பீங்க இல்லையா? சோ அதுக்கப்புறம் ஒரு மூவி நமக்கு வரது, அது ட்ரஸ்ட் பண்றது அந்த மாதிரி இருந்திருக்கா? ஆர் லைக் அதுக்கப்புறம் இட் வாஸ் ஈஸி அந்த மாரியா? இல்ல. அதுக்கப்புறமும் எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பெருசா நான் அதுல படத்துல பண்ணியிருக்கேன் அப்டின்றதே நான் வந்து சொன்னா தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த ம். மாரி இருந்தது. ஸோ பெருசா ஒண்ணும் ப்ராஜெக்ட்ஸ் வரல எனக்கு. அதுக்கப்புறம் தான் சீரியல்ஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. ம். சரி ஓகே சீரியல்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்டின்னு சீரியல்ஸ்லயுமே வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அவங்க வந்து நான் ஹீரோயினா மூவிஸ்லேருந்து வரேன். கண்டிப்பா ஹீரோயினா இருந்தா மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்டின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லயே வந்து ஹீரோயின் பொய் சொல்லிட்டு கமிட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுலயும் வந்து திரும்ப ஒரு ஏமாற்றம். ஏமாற்றம். ஸோ, அதுல வந்து எனக்கு வேற வழி இல்ல. நான் அன்னைக்கே வந்து, "இல்ல இது ஹீரோயின் இல்ல. கண்டிப்பா இருக்காது. நான் கிளம்புறேன்." அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் திரும்பவும் பேசுனாங்க. "இல்ல இது தப்பும்மா. நீ வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வரைக்கும் வந்துட்டு இந்த மாரி சொல்றது தப்பு. நீ பண்ணு ஓகே. ஏதோ ஒண்ணு பண்ணு. நீ அட்ஜஸ்ட் பண்ணு. உனக்கு என்ன வருமோ அது வரும் கண்டிப்பா." அப்படின்ற மாரி சொன்னாங்க. விருப்பமே இல்லாம பண்ணேன். அந்த ம். ப்ராஜெக்டும். ஸோ, அதுல ஒரு செகண்டரியா ஒரு சிஸ்டர் ரோல் பண்ணதுனால, இப்ப வரைக்குமே என்னால ஒரு ஹீரோயினா ம். எடுத்து வைக்க முடியல.
எஸ். நான் அது அடுத்த கொஸ்டின் அதுதான் நான் வந்தேன். ம். சினிமால இருந்து சீரியல் வரதுக்கு ங்கிறது ஏன்னா சினிமால நடிச்சுட்டாலே இவ சீரியல்ல என்ன எதுக்கு சீரியல்ங்கிற ஒரு தாட் எல்லார் இதுலயும் இருக்கு. ஒன்ஸ் சீரியல்ல வந்துட்டா சினிமாக்கு எடுக்க சீரியல்ல நடிச்சுட்டா சினிமாக்கு எடுக்க மாட்டாங்கங்கிற ஒரு ம். இதுவும் இருக்கு. லைக் வைஸ் வர்ஸா இருக்குல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. ஆமா. சோ அந்த அந்த இது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அ அது இப்போ நெறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து அந்த மாதிரி சீரியல் ஆர்டிஸ்ட் இவங்க, அதனால வந்து மூவிஸ்ல வேணாம் அப்படின்னு ம். சொல்ற மாதிரி இருக்கு. சில மூவிஸ்ல போடுறாங்க, சில மூவிஸ்ல அந்த மாரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஓகே. ஆனா சீரியல்ஸ்லயுமே வந்து எனக்கு அந்த செகண்டரி ரோல் பண்ணதுனால, எனக்கு வந்து இப்போ வரைக்குமே ஹீரோயினா வந்து ரோல். போய் கிடைக்க மாட்டேங்குது. குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஸோ சம்வேர் எங்கேயாச்சும் இப்போ சினிமால ஒன் சைட் நம்ம டேலண்ட் அந்த மாதிரி பார்த்தாலும், இன்னொரு சைடு ஒரு புதுசா என்ட்ரி பண்ணும்போது, கிளாமரஸா இருக்கணும். அப்படி இருந்தா நமக்கு சினிமால வாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி லைக் எங்க இருந்தாச்சும் இப்போ டைரக்டர் சைட்ல இருந்து அந்த மாரி ஒரு சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்ப நமக்கு எவ்வளோதான் நம்ம திறமைன்னு ஒண்ணு இருந்தாலும், இந்த சைடு இப்படி கிளாமர் இருந்தா தான் எடுக்க முடியுங்கிற ஒரு இது அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமா. அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மூவிலயே வந்து அது அது ஒரு மாரி ஆச்சு. என்னன்னா, நான் தான் அதுல ஹீரோயின் ஆக்சுவலா. ம். அப்போ வந்து அது அதான் அந்த 16, 17 இயர்ஸ் எஸ். அந்த அந்த ஏஜ். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாம தான் இருக்கும் அந்த ரோலு. ஏன்னா ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு, ஒரு மேரிட் கேர்ள் மாதிரி இருக்க மாட்டேன். ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கு புடவ கட்டின ம். மாரி தான் இருப்பேன். எஸ். ஆனா வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபேஸ் வந்து ஹோம்லியா இருக்கு. அந்த கேரக்டருக்கு இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னொரு நெகட்டிவ் ரோல் ஒரு பொண்ணு இருந்தாங்க. ம். அவங்க வந்து நல்லா குண்டா அப்படி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலா நெகட்டிவ் ரோல் தான். ஆனா வந்து போஸ்டர் ஃபுல்லா எல்லா ஊர் ஃபுல்லா அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலுமே அவங்க ஃபோட்டோ மட்டும் தான் இருந்தது. அப்ப நான் டைரக்டர் கிட்ட கால் பண்ணி கேட்டேன். "என்ன சார் நான் தானே ஹீரோயின். அட்லீஸ்ட் ஒரு இடத்துலயாவது என்ன ம். வைக்கலாமே. எல்லா இடத்துலயுமே ஏன் அவங்க அவங்க ஃபோட்டோவே இருக்கு?" அப்படின்னு கேட்டா, அவரு என்ன சொன்னாருன்னா, உன்ன போட்டா யாரும் தியேட்டருக்கு வரமாட்டாங்கம்மா. அவ தான் கிளாமரா இருக்கா. அதனால அவள போட்டா தான் தியேட்டருக்கு வருவாங்க" அப்படின்னாங்க. அப்படியே இடிஞ்சு போயிட்டேன். ஓ! அப்புறம் எதுக்கு அப்புறம் எதுக்கு என்ன வச்சு ஆக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா புரொடியூசர் தான் வந்து உன்ன கம்பல் பண்ணி போட சொன்னாருன்னு நான் போட்டேன். ஆனா வந்து அவங்க வந்து கிளாமரஸா இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து தான் தியேட்டருக்கு ஆள் வருவாங்க அப்படின்னாங்க. இப்போ அவரே வந்து என்கிட்ட வந்து இன்டர்வியூ குடு அப்படின்லாம் கேட்கும்போது, வாவ்! கிரேட். இல்ல எனக்கு சார் டேட் இல்ல சாரி. ஆமா அந்த கிளாமரஸ் கேர்ள் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டேன். தெரியலம்மா எனக்கே தெரியலம்மா. சரி நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு. ஓகே. எனக்கே ஒரு மாரி நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. பட் அதுக்கப்புறம் நானும் கவனிச்சேன். நீங்க லைக் இந்த மாதிரி ஒரு இது நடந்தாலும், அதுக்கப்புறம் நம்மளும் ஓகே. நம்மளும் அந்த ஒரு கிளாமரஸ் சைட் ட்ரை பண்ணலாம்னு நெறைய பேர் பண்ணுவாங்க. லைக் நான் தப்பா சொல்லல. பட் தேர் ஆர் பீப்பிள் லைக் தட். நோ நமக்கு எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி. பட் நீங்க அந்த மாதிரியும் போய் நான் பார்க்கல. பட் தட் வாஸ் அ கான்ஷியஸ் டிசிஷன். நம்ம என்ன பண்ணாலும் நம்ம இருக்கிற மாதிரி இருந்தா போதுங்கிறது கான்ஷியஸ் டிசிஷனா இருந்துச்சா? ஆமா. ஆமா. கண்டிப்பா. ஏன்னா ம். ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஃபேமிலிலருந்து வந்துட்டு சினிமால நடிக்கிறதே ஆமா. பெரிய அதுவே விஷயம். பெரிய விஷயம். ஓகே. ஆனா நானும் கிளாமர் கொஞ்சம் ஓரளவு பண்ணியிருக்கேன் நானு. எஸ். பட் ரொம்ப மூஞ்சி சுளிக்கிற அளவுக்கு பண்றதுக்கு எனக்குமே புடிக்காது. ம். இப்போ குழந்தையோட பார்க்க முடியுமா? அந்த நான் பண்ற கிளாமர் அப்படின்றது பொறுத்து தான் இருக்கு. ஓகே. அந்த மாரி ஒரு ஃபேமிலியா பார்க்க முடியும் அப்படின்னா ஓகே. அந்த அளவுக்கு. ஓகே. சரி இப்ப சீரியல்ல நடிக்கும்போது, அ இப்ப அந்த நமக்கு ஒரு ஹீரோயினா கிடைக்கலங்கிறது இருக்கு. பட் ஸ்டில் புடிச்சிருக்கா? நம்ம பிடிக்கல. ஓ மை காட்! பிடிக்கலங்க. ஏன்னா நான் நெனச்சது ஒண்ணு. எனக்கு ம். நடக்கிறது ஒண்ணு. சரி ஓகே. ஏதோ ஒண்ணு போட்டோம். கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாரி தான் போயிட்டு இருக்கு. ம். வேற அப்ப நம்ம வேற ஏதாச்சும் கெரியர் நம்ம மாத்திக்கலாம். வேற அத ஏதாச்சும் ஃபுல் டைம் யோசிச்சேன். நடுவுல யோசிச்சேன். இப்போ ஆஃப்டர் பேபி வந்து பேபி. சுத்தமா எனக்கு சான்ஸே வரல. சீரியல்ல கூட வரல. ம். எனக்கு கால்ஸும் வரல. ஆ சரி ஓகே நம்ம விட்டுறலாம். பெருசா ஒண்ணும் நான் அதுல ஒரு டாப் ஸ்டாரா இருந்திருந்தா கூட சரி போ அத விட்டுட்டு எப்படி வர்றதுன்னு யோசிக்கலாம். ம். ஒண்ணுமே இல்ல வரல. விட்டுட்டு போறதுல என்ன இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன். ரெஸ்டாரண்ட் வைக்கலாமா அப்படிலாம் கூட யோசிச்சுட்டேன். ஃப்ரான்சைஸ் எக்ஸ்போலாம் போய் பார்த்து செலக்ட் பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கெஸ்ட் ரோல்ன்னு வந்தது காலு. சரி ஓகே பண்ணுவோம் பண்ணேன். அப்புறம் தசரா போனேன். எனக்கு ம். எப்பவுமே வந்து இந்த தசரா நம்ம போனோம்னாலே, ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் ம். அப்படின்ற மாரி ஒரு ஃபீல். சரி ஓகே நம்ம திரும்பவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கோமே, திரும்ப போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தசரா போம்போது கரெக்ட்டா போயிட்டு வரும்போது எனக்கு கால் வந்தது ப்ராஜெக்ட்லருந்து. ப்ராஜெக்ட்லருந்து வந்துச்சு. ஸோ அது போய் பண்ணேன். அதுல கெஸ்ட் ரோல் தான். 2மே கெஸ்ட் ரோல் தான் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் பேபி. அந்த கெஸ்ட் ரோல் பார்த்த உடனே அவங்களுக்கு புடிச்சிருச்சு அந்த டைரக்டருக்கு. நீங்க நல்லா பண்றீங்க. என்னோட அடுத்த ப்ராஜெக்ட்ல ம். இந்த இன்னொரு ரோல் இருக்கு. இந்த மாரி புது ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் இப்ப போயிட்டு இருக்கு விஜய் வாவ்! டிவில. அமேசிங்.
போட்டோம், நல்லா போட்டோம். இனிமே கண்டிப்பா இப்போ இவ்ளோ நாள் கிடைக்கலனாலும் இனிமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி எங்கேயாச்சும் போய் வேணும்னா நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி யூ வில் கெட் குட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்.